பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்திலிருந்து வெளியாகிற தண்ணீர் கடலுக்கு போறதுக்காக ஒக்கியமவிடு அப்படிங்கிற பாலத்தை விரிவுபடுத்துற பணி அப்படிங்கிறது திட்டம் போட்டாங்க சரி. பருவமழை இன்னும் கொஞ்ச காலத்துல தொடங்க இருக்குது இல்லையா, அதுக்கு முன்னாடியே அந்த பணிகளை முடிச்சிருக்கணும். ஆனா இப்ப முடிக்க முடியாத ஒரு நிலை ஏற்பட்டிருக்கு. இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் பாலவெற்றிவேல் களத்திலிருந்து நம்மோடு இணைந்திருக்கிறார். பாலவெற்றிவேல், ஏற்கனவே இந்த பாலத்தை விரிவுபடுத்துறதுக்கான திட்டம் அப்படிங்கிறது போடப்பட்டுச்சு. ஆனாலும் கூட பருவமழைக்கு முன்னாடியே எதனால இந்த பணிகளை முடிக்க முடியாம போச்சு? இனி பணிகள் முடுக்கிவிடப்படுறதுக்கான வாய்ப்பு ஏதேனும் இருக்கா? வருடந்தோறும் பருவமழையின் போது தென் சென்னை புறநகர் பகுதி வெள்ளத்தில் மிதப்பதற்கு முக்கியமான காரணமாக இருப்பது எனக்கு இடதுபுறமாக இருக்கக்கூடிய இந்த பள்ளிக்கரணை சதுப்பு நிலம்தான். ராம்சார் அங்கீகாரம் பெற்றிருக்கிற இந்த பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்திற்கு சென்னை நகரத்தில் இருந்து 64 ஏரிகள்ல இருந்து மொத்தமாக தண்ணீர் வருகிறது. இந்த வரக்கூடிய மழை நீரை வங்காள விரிகுடாவிற்கு வெளியேற்றுவதற்கான ஒரு முக்கியமான ஒரு மடுகுதான் ஒக்கியம் மடுகு. ஒளிப்பதிவாளர் சந்துருவினுடைய காட்சிகளை பார்க்க முடியுது. இதனுடைய மொத்த நீளம் 80 மீட்டர் அளவிற்கு இருக்கிறது. OMR சாலையின் குறுக்கே அமைஞ்சிருக்கிற இந்த ஒக்கியம் மடுகு போன ஆண்டு பார்த்தீர்கள் என்றால் இந்த காட்சிகளிலே பார்க்கக்கூடிய இந்த ஆகாய தாமரைகளால் நிரம்பி இருந்தது. இதன் காரணமாக குடியிருப்பு பகுதிகள், குறிப்பாக சோழிங்கநல்லூர், துறைப்பாக்கம், வேளச்சேரி, பள்ளிக்கரணை உள்ளிட்ட பகுதிகளில், குடியிருப்பு பகுதிகளில் மழைநீர் அதிக அளவில் வடியாததற்கு ஒரு காரணமாக இங்கிருக்கிற ஆகாய தாமரையும் ஒக்கியம் மடுவு நம்ம காட்சிகளை பார்க்க முடிகிறது. எவ்வளவு குறுகி இருக்கிறது. இதற்குள்ளாக தென் சென்னை புறநகர் பகுதிகளில் மழைநீர் வெளியேற்றுவது எவ்வளவு சவால் நிறைந்த ஒரு பணியாக இருக்கும் என பார்த்துக் கொள்ளுங்கள். இந்நிலையில்தான் ஒக்கியம் மடுவை அகலப்படுத்துவதற்கு தற்போது சென்னை மெட்ரோ ரயில் நிர்வாகத்தோடு நீர்வளத்துறையும் இணைந்து 200 மீட்டருக்கு அகலப்படுத்த திட்டமிட்டிருக்கிறார்கள். ஆனால் அது இந்த வருடத்தில் முடியாது என கூறப்படுகிறது. இது குறித்து நாம் நேரடியாக நம்மிடம் பேசுவதற்காக பள்ளிக்கரணை சதுப்பு நில பாதுகாப்பின் ஒருங்கிணைப்பாளர் குமார் ராஜா இருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம் சார். சார், இப்ப இந்த ஒக்கியம் மடுவை பொறுத்தவரையும் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது தென் சென்னை புறநகர் பகுதிக்கு? ஒக்கியம் மதுவை பொறுத்தவரை பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் எவ்வளவு முக்கியமோ அந்த அளவுக்கு ஒக்கியம் மதுகு முக்கியம். ஏன்னா ஒக்கியம் மதுகுல வேளச்சேரி, தரமணி, அதே மாதிரி கீழ்கட்டளை, பல்லாவரம் பகுதியிலிருந்து தண்ணி ஒரு பக்கம் வந்தாலும், இதே போல நீங்க பாத்தீங்கன்னாக்கா பொன்மார், மதுரப்பாக்கம், அதே போல நாவலூர், தாழம்பூர், செம்பஞ்சேரி போன்ற எல்லா தண்ணிகளும் இந்த ஒக்கியம் மதுக்கு இங்கிருந்து தான் கடலுக்கு செல்கிறது. ஸோ இந்த ஒக்கியம் மதுக்கு பாத்தீங்கன்னா இன்னும் பழைய நிலைமையில தான் இருக்கு. விரிவுபடுத்த கரையை விரிவுபடுத்துறாங்க, என்ன பண்றாங்க. ஆனா அந்த பிரிட்ஜ் இன்னமும் அந்த ஓல்டு பிரிட்ஜ் தான், பழைய பிரிட்ஜ் தான். அந்த பிரிட்ஜில் அந்த 3 கண்ணு தான். அந்த 3 கண் வழியா தான் இந்த தண்ணி போயாகணும். திரும்பவும் கடந்த காலத்துல நாங்க எப்படி 2023ல வெள்ளத்தில் அவஸ்தைப்பட்டோமோ அதே அவஸ்தை இந்த தடவை இருக்கும். நிறைய மூடுகால்வாய் திட்டங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு. அந்த மூடுகால்வாய் திட்டங்களும் முழுமை பெறல. அதெல்லாம் ஓரளவுக்கு முழுமை பெற்றிருந்தாலும் தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எந்த மூடுகால்வாய் திட்டமும் முழுமை பெறாதனாலும் இதே எல்லா தண்ணியும் திரும்ப இதே இடத்துல தான் வந்தாகணும். நீங்க என்ன கரையை அகலப்படுத்தினாலும் இந்த 3 கண்கள் இந்த பிரிட்ஜோட 3 கண்கள். இந்த பிரிட்ஜ் போட்டது கிட்டத்தட்ட 30-40 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட பிரிட்ஜ். அந்த பிரிட்ஜ் அப்படியே தான் இருக்கு. அந்த பிரிட்ஜுக்கு கீழே தான் தண்ணி போயாகணும். ஸோ அதுல எந்த மாற்றமும் இல்லை. இது இல்லாம நம்ம மெட்ரோ செய்த ஏகப்பட்ட மண் திட்டு ரோடே போட்டு வச்சிருக்காங்க. அதெல்லாம் என்னைக்கு எடுக்க போறாங்கன்னு தெரியல. உங்களுடைய கலந்துரையாடலுக்கு மிக்க நன்றி சார். விரிவாகவே தெரிவித்தார் குமார் கணேசன். குறிப்பாக இந்த ஒக்கியம் மடுவு பகுதியிலிருந்து மழை நீரை வெளியேற்றுவதற்கான பணி இன்னும் வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கு 1 மாதமே இருக்கும் நிலையில இந்த ஒக்கியம் மடுவினுடைய ஆகாய தாமரை வெளியேற்றும் பணி நடக்கிறது. ஆனால் பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தை பொறுத்தவரை வங்காள விரிகுடாவை விட 1 மீட்டர் ஆழமாக இருப்பதால் இதை 1.5 மீட்டர் அளவிற்கு இன்னமும் ஆழப்படுத்த வேண்டும். எனவே இந்த பணிகள் முடிவதற்கு அடுத்த 6 மாதம் ஆகும். அதற்குள் பருவமழையின் போது தென் சென்னை புறநகர் பகுதிகள் வழக்கம் போல பாதிக்கப்படும் என சமூக ஆர்வலர்கள் தெரிவிக்கிறார்கள். பாலத்தோட விரிவாக்க பணிகள் சுணக்கமா நடக்கிறதுனால என்னென்ன மாதிரியான பாதிப்புகளை எல்லாம் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் அப்படிங்கிற பல்வேறு விஷயங்களை களத்துல இருந்து சொன்னீங்க. விவரங்களுக்கு நன்றி பாலவெற்றிவேல். அடுத்ததாக பருவமழை பாலவெற்றிவேலும் சொன்னாரு இன்னும் கொஞ்ச காலத்துல தொடங்க இருக்கு அப்படின்னு. பருவமழை தொடங்கினாலே சென்னையில டெங்கு பரவல் அப்படிங்கிறது நிச்சயமா இருக்கும். கடந்த காலங்கள்ல கூட நாம பார்த்திருக்கோம். இப்ப டெங்கு பரவல் இருக்குது அப்படின்னா அதுக்கான முன்னெச்சரிக்கையா என்னென்ன நடவடிக்கைகள் எல்லாம் எடுக்கப்பட்டிருக்கு மாநகராட்சி தரப்புல இருந்து அப்படிங்கிற விவரங்களை நமக்காக செய்தியாளர் சுகன்யா சொல்லியிருக்காங்க. அதை நம்ம இப்ப பாத்துடலாம்.
டெங்கு மற்றும் மழைக்கால நோய்கள் தடுப்பு நடவடிக்கை குறித்த ஆலோசனை கூட்டம் சென்னை ஓமந்தூரார் பன்னோக்கு அரசு மருத்துவமனையில் மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தலைமையில் நடைபெற்றது. இதுல கார்ப்பரேஷன் டிபார்ட்மெண்ட் செக்ரட்டரி, ஹெல்த் டிபார்ட்மெண்ட் செக்ரட்டரி மற்றும் அந்த 2 துறைகளின் அலுவலர்கள் பங்கேற்றார்கள். அரசு சென்னையில் இருக்கக்கூடிய முக்கியமான அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளின் முதல்வர்கள், சென்னை அரசு ராஜீவ்காந்தி பொது மருத்துவமனையின் முதல்வர் தேரணிராஜன், ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் முதல்வர் பாலாஜி உள்ளிட்ட பலரும் பங்கேற்றார்கள். தமிழ்நாட்டிலேயே டெங்கு கேசஸ் அதிகமா பதிவாகக்கூடிய முக்கியமான இடமாக சென்னை இருக்கிறது. அதையும் இந்த கூட்டத்தில் அவங்க பதிவு பண்ணாங்க. பிகாஸ் ஆஃப் 1 கோடி பாப்புலேஷன் இருக்கக்கூடிய சென்னையில தான் அதிகமான கேசஸ் வரும் அப்படிங்கிறது இயல்பான விஷயம் தான். ஆனா கடந்த ஆண்டுல பார்த்தோம் அப்படின்னா 2023ல கிட்டத்தட்ட 12 மாதங்கள்ல வெறும் 600 பேருக்கு தான் டெங்கு கேசஸ் பதிவானது. ஆனா இந்த வருஷத்துல பார்க்கும் பொழுது வெறும் 8 மாதங்கள்ல, அதாவது கடந்த மாதம் வரையிலான இந்த 8 மாதங்கள்ல மட்டுமே 1600 பேருக்கு, அதாவது 1000 கேசஸ் அதிகமா பரவிட்டு இருக்கு. இந்த ஆண்டு டெங்கு இல்லாத ஒரு இடமாக சென்னை இருக்க வேண்டும். கடந்த வரக்கூடிய 4 மாதங்கள் ரொம்ப கிரிட்டிக்கலான பீரியட். மழைக்காலம் தொடங்கிருச்சு அப்படின்னா சென்னையில சாதாரணமாவே எல்லா இடங்களையும் தண்ணி தேங்கும். அப்படி இருக்கும்போது இப்பவே டெங்கு தடுப்பு நடவடிக்கைகளை தீவிரமாக மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை தவிர சென்னையில நிறைய விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை கண்டக்ட் பண்ணணும். இந்த மாதிரி தூய்மையான தண்ணீர்ல தான் டெங்கு கொசு உற்பத்தி ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்படிங்கிறதுனால பொதுமக்கள் எப்போதுமே அவேரா இருக்கணும். ஒரு இடம் பாதிப்பா இருக்கு, அதாவது நல்ல தண்ணி தேங்கி நிக்குது அப்படின்னா இமீடியட்டா அவங்க கார்பரேஷன்ஸ்க்கு சொல்லி அந்த தண்ணீரை கிளியர் பண்றதுக்கான வேலைகளை பார்க்கணும். அப்படிங்கிற அவேர்னஸ் எல்லாம் பொதுமக்களுக்கு அதிகமா கொடுக்க வேண்டியது இருக்கு அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு, வீடு வீடாக சென்று நல்ல தண்ணி தேங்கி இருக்கா அப்படிங்கிற ஆய்வை மேற்கொள்ளணும் அப்படிங்கறத ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லியிருக்காங்க. இது மட்டுமல்லாமல் சென்னைக்குட்பட்ட அனைத்து பகுதிகளிலுமே இந்த டெங்கு கொசுவை ஒழிப்பதற்கான கொசு மருந்து அடிக்கும் வேலைகளை துரிதப்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறார்கள். இதன் மூலம் இந்த ஆண்டில் வரும் 4 மாதங்களில் டெங்கு கேசஸ் அதிகரிக்காத வண்ணம் தடுப்பதற்கும் டெங்கு மரணங்கள் ஏற்படாமல் தடுப்பதற்கும் வழி செய்ய வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் இர்ஃபானுடன் சுகன்யா.